அனைவருக்கும் வணக்கம். இது டைகர் வாய்ஸ் தமிழ் சேனல் மூலமாக உண்மைகளை உறக்கச் சொல்லும் சேனலாக நான் உருவாக்க ஆசைப்பட்றேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் டான்ஸு, சினிமா டான்ஸு, வைரல் டான்ஸு அனைத்து வீடியோவும் எடிட் பண்ணி பதிவிடுகிறேன். ஷார்ட்ஸ்லேருந்து டவுன்லோடு பண்ணி தான் அதை எடிட்டிங் செய்து நான் யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவில் அதிகமாக பதிவிட்டுருக்கேன். காரணம், எனக்கு ஒரு விரைந்து சப்ஸ்கிரைப்சர் தேவை. அந்த சப்ஸ்கிரைப்சரை வச்சு தான் நம்ம பேசுகிற விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் இன்றைக்கி க்ரேஸியான வாழ்க்கை, ஒரு என்ஜாய்ஃபுல்லான வாழ்க்கையை மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம எடுத்து ஒரு நிறைய விஷயங்களை சொன்னோம்னா நம்மளை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. நல்ல விஷயங்களை கேட்குறத விட ஒரு என்ஜாய்ஃபுல் லைஃப்பை தான் மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும்தான் அந்த நல்ல விஷயங்களை தேடுவாங்க. அப்போ தான் ஒருத்தன் ஓ இருக்கானா அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்கள் முன்னாடி காணப்படுவோம். நாம் நிறைய விஷயங்களை பேசுங்கிறதுக்காக தான் நிறைய வீடியோ உருவாக்கியிருக்கேன். இன்றைக்கி பேசுகிறது அரசியல் தான். அந்த அரசியல் என்னென்னா, விஜய் மற்றும் உதயநிதி, எம்எஸ் சி பாஸ்கர், விஜயபாஸ்கர் அவர்கள் இன்றைக்கி தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. அதனோட மீட்டிங் எல்லாருமே வீடியோஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. ஒரு விஷயம் என்ன நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி உலகத்தில் நிறைய படங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயிச்சா தான் உன் குரல் மக்களுடைய காதில் கேட்கும் அப்படின்னு சொல்லி நிறைய படத்தில் சொன்ன விதத்தை நிரூபிக்கிற விதமாக தான் விஜய் அவர்கள் ஒவ்வொரு படத்துலேயும் நடித்து ஜெயிச்சு அரசியல்லையும் ஜெயிச்சு மக்கள் மனசையும் ஜெயிச்சு இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கார், மக்களுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குடிமகன்களையும் உள்ளத்திலும் நெஞ்சிலும் அண்ணனாகவும் தம்பியாகவும் மாமனாகவும் தாய்மாமனாகவும் சகோதரனாகவும் உங்கள் வீட்டு பிள்ளையாகவும் செல்ல பிள்ளையாகவும் பாசக்கூடிய தலைவனாகவும் மக்கள் மனசில் நல்ல ஒரு இணக்கமான பிணைப்பு, பிரிக்க முடியாத ஒரு அன்பு பாசத்தில் விஜய் இருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் ஒரு நமக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம அவரை மென்மேலும் கைவிடாமல் பிடிச்சிருவோம். நமக்கு எப்போ ஒரு விஷயம் இது சரியில்லை, இது நமக்கு பாதகமாக முடியுதோ அப்போ கோபத்தை காமிச்சு நம்ம எலெக்ஷனில் தோற்கடிக்கிறோம். இதுதான் காலம் முழுக்க நடந்துகிட்ருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் பேசிய விதங்களும் விஜய் அவர்கள் பேசிய விதங்களும் வித்தியாசம் இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் என்ன, எவனோ கட்சி ஆரம்பிக்கிறாங்கிற வார்த்தையை விட்டார். உதயநிதி அவர்கள் உங்கள் அப்பா வீட்டு சொத்தவா நான் கேட்குறோம். அதாவது மத்திய அரசிட்ட பணம் கேட்கணுன்னா எப்படி கேட்கணும் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு உரிய முறையான ஃபண்டு, நிதி, மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் அனைத்துக்கும் எவ்வளவு நிதி தேவை, என்ன செஞ்சால் மக்களுக்கு கடன் சுமை குறையும், தொழில் மூலமாக அவங்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்த முடியும், நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி செய்யணும், இந்த சென்னை மாநகரில் இருக்கிற ஏரி ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை அகற்றி முழு ஏரியையும் சுத்தம் செஞ்சு அந்த ஏரியில் தண்ணீர் தேங்குவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத திட்டமிடணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் திட்டமிட்டு அதில் திட்டமிட்டு செய்யும்போது ஒரு சில, அதாவது ப்ராக்டிக்கல் செய்முறை விளக்கம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நிஜத்தில் செய்யும்போது ஒரு குறை தெரியும். அந்த குறையை எப்போ ஒரு அரசியல் தலைவன் கண்டுபிடிக்கிறானோ அப்போ அந்த இடத்துக்கு உண்டான அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணலாம். இன்றைக்கி ஒரு மாலுக்கு சினிமா தேட்டர் கட்டுறாங்க அப்படின்னா அந்த தேட்டரை பார்த்து கட்டி யார்கிட்ட எங்கெங்கே கழுத்து வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அலையும் போது அவங்ககிட்ட இருந்து எப்படியெல்லாம் நாம் அந்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரிகள், இந்த கையெழுத்து போடுற அதிகாரிகள் எப்படியெல்லாம் லஞ்சம் வாங்கலாங்கிறத கற்றுக்கிறீங்கள, அந்த மாதிரி கற்றுக்கிறத மக்களாகி எங்களுக்கு இப்படியெல்லாம் செஞ்சோம்னா நீங்களும் நல்லா இருக்கலாம், நானும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இந்த திமுக அரசுங்கிறது ஒரு நாள் செய்யலை. அவங்களுடைய சுயநலத்துக்காக டிவி கொடுத்தாங்க, அவங்க சுயநலத்துக்காக சன் டிவியை உருவாக்கினாங்க, அவங்க சுயநலத்துக்காக டிடிஹெச்சை உருவாக்கினாங்க, அவங்க சுயநலத்துக்காக காற்றாலை மின்சாரத்தை திருடினாங்க. இப்படி பல கோடி சொத்தை அவங்க குடும்பம் மட்டும் பிரித்து, அவங்க குடும்ப சொந்தங்கள் மட்டும் பிரித்து அதிகாரத்தில் வச்சு ஒரு அசைக்க முடியாத கோடீஸ்வரனை உருவெடுத்திருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஆண்டவன் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நீ என்ன ஆட்டம் போட்டாலும் ஒன்றும் அப்படியே ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சுருவாங்க. நல்ல விஷயங்களை செஞ்சால்
ஆண்டவன் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மனசில் ஏற்றி அவங்கள வந்து கீழே இறங்க விடாமல் பண்ணிடுவாங்க. இப்போ விஜய் போயிட்டுருக்கிற அரசியல் காலகட்டத்தில் எல்லாம் நல்லா போயிட்டுருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு தூசியை பற்றி சொல்கிறேன். ஜூலி. இந்த ஜூலியில் என்ன ஜென்மம் அப்படின்னு எனக்கு தெரியல. எதுக்கு பேசுது, ஏன் பேசுது, என்ன பேசுதுன்னு தெரியல. அதே மாதிரி சத்யராஜ் அவர்கள் மகள் இவர்கள்லாம் எதுக்காக வந்து அரசியலில் இருக்காங்கன்னு தெரியல. ஒப்பாரி வைக்கிறதுனா நல்லா பண்ணுறாங்க. எதுக்கு ஒப்பாரி? அவர் சத்யராஜ் சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா? யார் என்ன சொல்லுவாங்க முதல்ல கவலை தூக்கிறணும். யாருக்காக நாம் இருக்க கவலையை தூக்கிறீங்கன்னு சொல்லி ரெண்டு தத்துவங்கள் சொன்னார். அது நல்லது, பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் பேசுகிற பேச்சே இப்போ வந்து சரியில்லை. நீங்கள் அவன் என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்கிறத முதல்ல தூக்கிடணும். புரியுதுங்களா? அவர் சொன்ன மாதிரி அவர் விஷயங்களை தூக்கி எறிஞ்சிட்டு விஜய் அரசியலில் வந்து இன்றைக்கி வந்து மாபெரும் முன்னேற்றம் நடந்துகிட்ருக்கு. அந்த முன்னேற்றத்திற்கு எல்லா மக்களும் ஆதரவு கொடுத்தாங்க. எதிர்க்கட்சி தலைவர்கள் ஏற்கனவே நாமெல்லாம் கணித்த மாதிரி ஏடிஎம்கே டிவிகே ரெண்டும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த கட்சி வந்து வலுவாக இருக்கும். அப்போ வந்து துணை முதலமைச்சரோ அல்லது முதலமைச்சர் பதவியோ அவங்க பிரிச்சுக்கிட்டால் நல்லாயிருக்குன்னு நாங்கள்லாம் எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே வந்து கணிச்சிருந்தோம். டிஎம்கே வராது, டிஎம்கே வரக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 10 ரூபா பாட்டிலுங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஏன் அந்த 10 ரூபா பாட்டில் வச்சு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து குடிகாரர்கள் குடிமகன்கள்னு சொல்லுங்கள், குடிகாரன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லூர் ராஜு சொன்னது. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அரசியலில் ஊறி போய் கிடக்குது. செய்கிற தப்ப தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா இல்லை, இது முழுக்க ஆதாயத்துக்காக செய்கிற தவறு. நான் அரசியலில் உட்காந்தேன்னா நம்மளை தவிர வேறு எவனும் நல்லா இருக்கக்கூடாது. அதிகாரத்துலேயும் இருக்கணும், செல்வளத்துலேயும் இருக்கணும், சொகுசுலேயும் இருக்கணும். இப்படி தான் வந்து டிஎம்கே குடும்பம் வந்து இருக்குது. எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கை ஒரு உயர்ந்த மனிதருடைய வாழ்க்கையாக புண்ணியமாக போயிடுச்சு. நமக்கு நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த காந்தியடிகள் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விடுதலை வாக்காக அவர் பல போராட்டங்களை எதிர்கொண்டார். இந்த விடுதலை போராட்டத்தில் பல வீரர்கள் பல மாமனிதர்கள்லாம் எவ்வளோ போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன கேடுகட்ட விஷயம் என்னென்னா, ஆட்சியை கவிழ்க்கணும்னு சொல்லி ஒரு சதி திட்டம் போட்டு 5 லட்சம் கோடி, அது 5 கோடி 7 கோடி 10 கோடி 25 கோடி 35 கோடி 50 கோடி வரைக்கும் பேரம் பேசுகிறீங்கன்னா நீங்கள்லாம் எங்களுக்கு நல்லது செய்ய போகிறீங்களா? அந்த வீடியோ போடும்போது நல்லா கத்தி பேசணும் அப்படின்னு நினச்சி பேச முடியல. என்னுடைய உணர்ச்சிகளையும் நாங்கள் அடக்கிட்டு நேர்மையாக உண்மையாக நிதானமாக பேசணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். விஜய்க்கு தகுதியான எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன ஒரே விஷயம் என்னதுன்னா, வெற்றிடம் இருக்குது. அதுக்கு என்ன ரியாக்ஷன் மக்கள் எல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா? வெற்றிடம் கொடுக்குன்னா நீங்கள் அந்த ரஜினி சார் வந்து இப்போது சொல்கிறேன், ரஜினி சாருங்கிறது ஒரு ஒரு உயர்ந்த மனிதத்திலேயே உயர்ந்த மனிதர்களிலேயே மிகவும் உயர்ந்த மனிதர். அந்த ஒரு விஷயம் எனக்கு இருக்குது. அவர் சில வார்த்தைகள் வந்து மக்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் முட்டாளாக இருந்துக்கிட்டு அவரை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன் அவர் வரலைன்னா நீங்கள் நல்ல மனுஷங்களை ஏன் தேடலை? அரசியலுக்கு 20 வருஷமாக என்ன கழிச்சிங்க? நீ என்னையா கழிச்சிங்க? இந்த பொதுமக்கள் இந்த கமெண்டில் போடுறீங்கல்ல, நீங்கள்லாம் என்ன நான் கேட்குற கேள்வி, அரசியலில் ரஜினிக்கு வரல, என்னத்தை செஞ்சார், கர்நாடகாரி என்னென்னமோ பேசுகிறீங்கல்ல, நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிங்க? அதைத்தான் நான் கேட்பேன். நாம் என்ன செய்கிறோமோ அதைத்தான் மற்றவங்க செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்க முடியாது. அவங்கவுங்க தகுதிக்கு அவங்கவுங்க செய்கிறாங்க, செய்யலை. கெடுதல் பண்ணாரா, யாருக்காச்சும் கெடுதல் பண்ணாரா அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில் ரஜினி சார் வந்து உயர்ந்த மனிதர். அவரை வச்சு பேசுகிற மக்களுக்கு தகுதி இல்லை. அந்த பேசுகிற மக்கள் இல்லாமல் அதை அப்படியே ரிப்பீட்டாக அவங்களுக்கு போட்டுக்குங்க. நீங்கள் தான் அந்த உருவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விஜய் அவர்கள் அவங்க உயர்ந்துட்டாங்க. அந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனை வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்துச்சு. அது சொல்லிட்டார் ரஜினிகாந்த் சார் வந்து விளக்கம் சொல்லிட்டார். அதை மீண்டும் பற்ற வச்ச நெருப்பு யாருன்னா சரத்குமார் சார். மீண்டும் அதை முடித்து ஏதோ வச்சுட்டாங்க. ஆனால் சில வலைப்பேச்சுங்கிறது அவங்க ஏற்கனவே தெரியும். பிஸ்மி வலைப்பேச்சு சேனலில் வந்து ரஜினி சார் எப்போதுமே வந்து அவங்களுக்கு வந்து குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எதுமோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி அவங்க மனசுக்குள்ளே இவங்க போன மாதிரியே பேசுவாங்க. அந்த மாதிரி நம்ம பேச வேணாம்.
அவங்கவுங்களுக்கு பட்ட கருத்து நேர்மையாக இருக்கணும், நம்ம மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உணர்ந்து இந்த நாட்டுக்காக யார் உழைக்கிறாங்க அப்படிங்கிறத கவனிங்க. நானும் டிவிக்காக தான் ஓட்டு போட்டிருக்கேன். நானும் ரஜினி ரசிகன் தான், விஜய் ரசிகன் தான். ஆனால் ஒருதலை பட்சமாக இருக்க மாட்டேன். எனக்கு எப்போதும் நீதி, நேர்மை, நியாயம் இதை எனக்கு என் தாய் உணர்த்தி விட்டு போயிருக்கார். என் தாய் பள்ளிக்கூடத்தில் சமையல் பண்ணி சம்பாதிச்சு அப்பா இல்லாமல் என்னை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா அவங்க கடவுள், அவங்களுடைய தெய்வம், அவங்க வாழ்ந்த தெய்வம், என்னை வாழ வைக்கிற தெய்வம் இவங்க தான். இவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இருக்கல. அதே போல் தான் என் தாயை மதிக்கிற போல் என் தமிழ்நாடு, என் தாய்நாடு இந்தியாவையும் நான் மதிக்கிறேன். எல்லோரும் எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்காக குரல் கொடுக்குறேன். என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறேன், அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது தப்பு இல்லை. அது எல்லாருமே ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்கிற வாழ்க்கை நல்லது. யாரையும் குழி வெட்டாமல் வாழ்கிறது நல்லது. உங்கள் குடும்பம் முன்னேறும், உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும். நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு நாட்டோட தலையெழுத்தை மாற்றி நாம் தான் அரசியலுக்கு வரணும்னு கேடுகட்ட செயல் செய்கிற, ஆட்சி கவிழ்க்கிற எண்ணத்தோடு இருக்கிற ஒரு அரசியல் தலைவர்கள் கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவிற்கு ஓட்டை போடாமல் தூக்கி எறிஞ்சிருங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது. இன்றைக்கி நிறைய பேர் டிஎம்கே ஜென்சி கிட்ஸு அப்படின்னு சொல்லி கொத்தூசாக மாறிட்டீங்க. அடிமையாக நீங்கள் மாறுறது தப்பு இல்லை. நீங்கள் மக்களுக்காக நல்லது செய்கிறவங்களுக்காக நீங்கள் அடிமையாக இருந்தீங்கன்னா ஓகே. சுயநலத்துக்காக ஒரு தலைமுறை அந்த காலத்தில் அதிகார வர்க்கத்தின் உச்சியில் இருந்தது தான் போராடி வாழ்க்கையெல்லாம் மீட்டு கொண்டாந்துருக்காங்க. மீண்டும் நீங்கள் என்ன அடிமை வர்க்கத்தில் தள்ளுறதுக்காக நினச்சிங்கன்னா நாட்டு மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. போராட்டங்கிறது பல முகையில் வரும், யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த ஜென்சி டிஎம்கே தயவு செய்து அடக்கி வாசிங்க. வாழ்க்கையை மற்றவங்களுக்கு வாழ விடுங்க. இந்த சுருட்டுற எண்ணம், திருடுற எண்ணத்தை இதோட மறந்துடுங்க. விஜய் ஆட்சி, இப்போ சொல்கிறேன், விஜய் ஆட்சி இன்னும் 15 வருஷம்னு 20 வருஷத்துக்கு போதும். தகுந்த எதிர்க்கட்சி தலைவர் இல்லை என்றால் டிஎம்கே அழிந்து விடும். இப்பொழுதும் நானும் சொல்கிறேன். அதே சமயம் ஏடிஎம்கேயில் தான் தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி நிறைய தலைவர்களை இழந்துட்டார். ஆரம்பத்திலேயே ஓபிசியும் வச்சுருக்கணும், தினகரனையும் வச்சுருந்துருக்கணும், சசிகலா அவர்களையும் வச்சுருக்கலாம். ஆனால் அவங்க சசிகலா அவர்கள் ஊழல்வாதி என்ற ஜெயிலுக்கு போனதுனால அவங்களுக்கு எலெக்ஷனில் நிற்கிற தகுதி இல்லாமல் அதை ஒதுக்கியிருக்கணும். அவங்களெல்லாம் பேச வேணாம். அவங்க ஒதுங்கிட்டாங்கனாலே போதும். நம்ம ஊழல் செய்யாமல் நாட்டு மக்களுக்காக வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே தலைவர் மட்டும்தான் மக்கள் மனசில் நிற்பான். இன்றைக்கி நிற்பான், என்றும் நிற்பான், என்றென்றும் நிலச்சிருப்பான். வாழ்க்கை 100 வருஷத்துக்கு மேலே தாண்டாது. இன்றைக்கி 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க யாரும் நம்ம நாள் வந்ததில்லை. நீங்களும் வாழ போகிறதில்ல, நானும் வாழ போகிறதில்ல. நல்லதை செய்யுங்க, உங்கள் புண்ணியத்தை சேருங்க. நன்றி, வணக்கம். ஆத்துக்கு போகிறோம் ஆத்துக்குள்ள போகலாம்.